அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு நிமிட ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, நாட்டை காக்கும் யோகம் உங்கள் ஜாதகப்படி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது போலீஸ், இராணுவம், பாதுகாப்புத்துறை, தீயணைப்புத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதுகாப்பு சார்ந்த பணிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது இந்த மாதிரி துறைகளில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில விதிகள் சொல்கிறேன், அது பொருந்தி வருதாங்கிறத பாருங்கள். ரைட். இப்போது உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் ராகுவும் செவ்வாயும் இணை பெற்று இருந்ததுன்னு வச்சுங்களேன். 6ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் அல்லது 6ஆம் அதிபதியோட ராகுவும் செவ்வாயும் இணை பெற்றிருக்குது அப்படின்னா பொதுவாக இந்த ஜாதகர் வீரம் நிறைந்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதாவது பிரச்சனைகளையோ இல்லை எதிரிகளையோ பார்த்து பின்வாங்கக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு குறைவாக இருக்கும். எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு உள்ளவங்க போலீஸ், இராணுவம், பாதுகாப்புத்துறை, தீயணைப்புத்துறை இந்த மாதிரியான வேலைகளில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராகு செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கோபம், அவசரம் அப்படிங்கிறதும் ஒரு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா நல்ல யோகமான பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். ஏதாவது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, உங்களுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.